ஆக செல்போன் பார்க்கறது, டிவி பார்க்கறதெல்லாம் பேச்சு வெளிப்பாட வந்து குறைக்குது சார். அந்த வெளிப்படுத்தும் தன்மை அத வந்து ரொம்ப குறைக்குது. அதனால வந்து மாணவர்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியாம, அதாவது ஒரு நேர்காணலுக்கு போக முடியல, பயப்படுறாங்க. ஒரு பொது மேடைகள்ல பேசுறதுக்கு பயப்படுறாங்க. இந்த மாரி நிலைகள் கூட சாதாரண மாணவர்களுக்கு, அதாவது நார்மல் மாணவர்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகம் தான் சார் அது. அது ஒரு காரணம். 2வது இந்த மருந்து மாத்திரை மெயினான ஒரு காரணம் சார். இப்ப சில நாடுகள்ல வந்து சில தடுப்பூசிகள், சில மருந்து மாத்திரைகள்லாம் தடை செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் சில நாட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அத வந்து அனுமதிப்பாங்க. இது பொதுவா நம்ம சொல்றோம். எதையும் குறிப்பிட்டு சொல்லல. அப்படி அதிகப்படியான பிரச்சனைக்குரிய, சர்ச்சைக்குரிய மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதன் மூலமாக இந்த பேச்சு குறைபாடு, மன வளர்ச்சி குன்றிய நிலை ஏற்படுறதுக்கான காரணங்கள் அதிகம். அதுல இன்னொரு காரணம் சொல்லப்போனா, அந்த புகைத்தல், இந்த மது அருந்துதல், அந்த மாதிரி மது பழக்கவழக்கங்கள். இது கூட நரம்பு மண்டலத்தை பாதித்து, அது மூலமா கூட இந்த பேச்சு குறைபாடு வந்து ஏற்படுது சார். மெயினா வந்து ஒரு மகளிர் வந்து கருவுற்ற நிலையில் இருக்கும்போது, மது அருந்துதல், புகைப்பிடித்தல். ஏன்னா நவீன கால மங்கை. எல்லாரையும் நம்ம சொல்லல. சில பெண்கள் வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாகுறாங்க. ஆண்களைப் போலவே. அது நம்ம பரவலா இந்த 2025 உட்பட்ட காலங்கட்ல நம்ம